வாசித்த வேத பகுதிக்கு நம்முடைய வேத புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 2 கொரிந்தியர் முதல் அதிகாரம் 2 கொரிந்தியர் முதல் அதிகாரத்தில் இன்றைக்கு தியானிக்கும்படியான வார்த்தையானது 20வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 1:20. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு வாக்குத்தத்தம் அப்படின்னா என்ன அப்படின்னு நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். வாக்குத்தத்தம் அப்படின்னா என்ன? வாக்கு தத்தம்னு சொன்ன உடனே நம்ம ப்ராமிஸ்ன்னு இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். அது இல்லை. அந்த வாக்கு தத்தம் என்றால் என்ன அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது, ஒரு மனுஷன் நான் ஒன்றை உனக்கு செய்கிறேன்னு வாக்கு கொடுக்குறான். ஆனால் அவன் நிறைவேற்றாமல் போகிறான், சில நேரத்தில் நிறைவேற்றுகிறான். ஆனால் தேவன் மனிதனோட இதை நான் செய்வேன் என்று அவர் கொடுக்கிற அந்த வாக்கு, அதை அவர் நிறைவேற்றி முடிக்கிறார். அதுக்கு பேர் தான் வாக்கு தத்துவம். நிறைவேற்றி முடிக்கப்படணும். நிறைவேற்றப்படாமல் வெறும் வாயளவிலே சொல்லி இன்றைக்கு மனிதன் இன்னொரு மனிதனை நம்ப வைத்து நட்டாற்றில் விட்டுடுறான். தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அதான் அந்த வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள்ளே அது ஆமேன் என்றும் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ இந்த வாக்குத்தத்தம் என்று சொல்லும் பொழுது மாறாதது, அது நிறைவேற்றப்படுவது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. நிச்சயமாகவே ஆண்டவர் செய்வார். அப்போ இந்த வாக்குத்தத்தத்தை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது, சங்கீதக்காரன் 77ஆம் சங்கீதத்தில் 8ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவர் கொடுத்த வாக்கை அவர் நிறைவேற்றாமல் போயிட்டாரே, அவர் இதை செய்யவே இல்லையே என்று சொல்லி அவன் புலம்புகிறான். கர்த்தர் என்ன மறந்துட்டாரா, அவர் சொன்ன வார்த்தையை மறந்துட்டாரா என்று சொல்லி அவன் புலம்பிட்டு கடைசியாக அங்கே அந்த வார்த்தையில் என்ன சொல்கிறாரு, இது என் பலவீனம். இன்றைக்கு அநேக நேரங்களில் வாக்கு தத்தம் ஒவ்வொரு ஆண்டுக்கும் சில சபைகளில் பிரிண்ட் போட்டு கொடுக்குறாங்க. வாக்கு தத்தம் நம்முடைய சபையில் பைபிள் மார்க் கேலண்டர்னு நம்ம கொடுக்குறோம். இது போல் ஒரு பைபிள் மார்க் கேலண்டரை நம்ம கொடுக்குறோம். ஒரு வசனம் இருக்கும். ஆனால் வாக்கு தத்தம் என்று சொல்லும் பொழுது அது குறிப்பிட்ட நாட்களுக்கு மாத்திரம் நிறைவேறுகிற வார்த்தை அல்ல. நல்லா ஞாபகம் வச்சுங்க. சில சபையில் 2025வது ஆண்டு வாக்கு தத்தம் அப்படின்னு போட்டு ஒரு ஃப்ரேம் போட்டு கொடுத்துருவாங்க வீட்டுக்கு வீடு. சில சபைகளில் அதை விற்பனை செய்வார்கள், பிஸ்னஸ். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு எக்ஸ்பைரி டேட் இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதை நான் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே. நம்ம வாங்குகிற மருந்து மாத்திரைக்கு எக்ஸ்பைரி இருக்குது. நம்ம சாப்பிட்ற உணவுக்கு கூட எக்ஸ்பைரி டேட் இருக்குது. நமக்கு கூட ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குது. ஆமென், அல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை வானமும் பூமியும் அழிந்தாலும் அவர் சொல்கிறார், என்னுடைய வார்த்தை ஒரு நாளும் அழிந்து போகாது. ஆமென், அல்லேலூயா. தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்கிறாரு, குறித்த காலத்துக்கு வைக்கப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய வார்த்தை, அது பொய் சொல்லாது, நிச்சயமாய் நிறைவேறும், தாமதித்தாலும் அது நிறைவேறும்ன்றாரு. ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் அது நிறைவேறுகிறதா இருக்கிறது. ஆனால் ஏனோ மனிதர்களாகிய நாம் கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு அந்த வார்த்தை உடனே நடக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். உடனே அது நடக்கணும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததினாலே அவர் அந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் நிறைவேற்ற வல்லவராக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இயேசுவை எழுப்பினாலே
தேவன் தம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு கொஞ்சம் சொல்லி பாருங்க. எனக்கு ஏன் அவர் நிறைவேற்றுவார் அப்படின்னு சொன்னா, அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார். ஆமென், அல்லேலூயா. உயிரோடு எழுந்த இயேசுக்குள்ள தான் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றப்படுகிறது. அல்லேலூயா. அவருக்குள்ளாக தான் ஆசீர்வாதங்கள். கொலோசியர் 1 அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அதில் என்ன சொல்லியிருக்கிறனா, சகலமும் அவருக்கென்று அவருக்காக படைக்கப்பட்டது. ஆமென், அல்லேலூயா. இயேசுக்காக மட்டும்தான் நீங்களும் நானும் படைக்கப்பட்டிருக்கோம். சகல சிருஷ்டிகளும் படைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை வாக்குத்தத்தம் பொய் சொல்லாது, அது நிறைவேறும். அதுக்கு பேர் தான் வாக்குத்தத்தம். அல்லேலூயா. கடவுள் மனிதனோடு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருன்னா நிச்சயம் அதை நிறைவேற்றுவார். ஆமென், அல்லேலூயா. வானம் பூமி ஒளிந்து போனாலும் வார்த்தை என்றும் மாறாதே, அழிந்து மறைந்து போம் விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். வானம் பூமி ஒளிந்து போனாலும், எல்லாரும் சொல்லுவோம், உம் வார்த்தை என்றும் மாறாதே. வாழ்க்கை அழிந்து மறைந்து போம் விசுவாசி என்றென்றும் நிலைப்பா. சேர்ந்து எல்லாரும் ஆண்டவர் இன்றைக்கு அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் குறித்து நாம் பார்க்கும் பொழுது 3 விதத்திலே அவருடைய வாக்குத்தத்தங்களை அவர் கொடுக்கிறார். ஒன்று, அவர் பொருளாகவோ வாக்கு கொடுக்கிறார். இரண்டாவது, செயலாக இதை செய்வேன் என்று அவருடைய கிரியை வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். மூன்றாவது, ஆவிக்குரிய விஷயத்தில் அவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நாம் முதலாவது செயலை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது ரோமருக்கு எழுதின நிருபம் 9 அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். அந்த வாக்குத்தத்தமான வார்த்தை ஆவது, குறித்த காலத்திலே வருவேன். ஆண்டவர் ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, நான் குறித்த காலத்திலே வருவேன், நான் குறிப்பிட்ட நாளிலே நான் வருவேன், நான் வரும் பொழுது இந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றி இருக்கும் என்று சொல்லி அங்கே கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார் ஆபிரகாமுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நான் சொல்வது போல் வாக்குத்தத்தங்கள் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு சில சமயங்கள், சில காலங்கள், சொல்லணும்னா ஆண்டுகளாக இருக்கலாம். சில ஆண்டுகள் அவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேற ஆண்டு கணக்காக மாறலாம். சில நேரங்களில் மாத கணக்காக இருக்கலாம். சிலருடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் சொல்லுவார், ஆனால் நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். நம்ம அதை பார்க்கவே முடியாது. சிலருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும் பொழுது உடனடியாக கர்த்தர் தம்முடைய வாக்கை கொடுத்து அப்போவே நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அப்போ வாக்குத்தத்தங்கள் அது உடனடியாக நிறைவேறுமா எல்லா சந்தர்ப்பத்திலாம்? இல்லை. நம்ம அது உதாரணங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்போ ஆபிரகாம் வாழ்க்கையில் ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தமானது, நான் வருவேன். கர்த்தர் வந்தால்தான் காரியங்கள் அங்கே கிரியை நடக்கும்.
அல்லேலூயா. அவருடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவன் கிரியையினாலே அவர் நிறைவேற்றுகிறார். ஆபிரகாம் வாழ்க்கையில் அதை தான் பார்க்கிறோம். சங்கீதம் 105வது சங்கீதத்திலே நாம் பார்க்கும் பொழுது 42வது வசனம், அவர் தம்முடைய பரிசுத்த வாக்குத்தத்தத்தை தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமுக்கு நினைத்து, பரிசுத்த வாக்குத்தத்தன்றார், த ஹோலி பிராமிஸ், பரிசுத்த வாக்குத்தத்தம். ஆண்டுடைய வாக்குத்தத்தங்களை ஆபிரகாமுக்கு கொடுத்தாரா, அந்த வாக்குத்தத்தத்தை பற்றி சொல்றாரு. பரிசுத்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமுக்கு கொடுத்தாரு, அதை நினைச்சாராம். ஆமென், அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் ஆனது. 25 ஆண்டுகள் அவனுக்கு ஆனது. அந்த வாக்கு நிறைவேறுவதற்குரிய ஒரு சூழ்நிலையே இல்லை. இப்போ நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஆபிரகாம் வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் ஏன் நிறைவேறினது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அதை நிறைவேறுவதற்கு 3 விஷயம் அங்கே நடந்திருக்கு. வாசிங்க. அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படலையாம். அப்புறம் முழு நிச்சயமாய் நம்பினானா. 3வது தேவனை மகிமைப்படுத்தினானா. அல்லேலூயா. ஒரு வாக்குத்தத்தம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறணும்னா இந்த 3 விஷயம் முதல்ல நம்ம வாழ்க்கையில் மனதில் நம்ம வைத்துக் கொள்ளணும். 1, சந்தேகப்படக்கூடாது. கடவுளுடைய வார்த்தையை, இது நடக்குமா, இது நிறைவேறுமா, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்குமா என்று சில நேரத்தில் வாக்குத்தத்தம் வந்தோம்னா சோத்திரம் 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 நம்ம சொல்கிறோம். கடவுள் நம்மோடு பேசுகிறாரு, பைபிளை படிக்கும் போது பேசுகிறாரு. உடனே இந்த வசனம் என் வாழ்க்கையில் நிறைவேறக்கூடாதா என்ற ஒரு ஏக்கம், ஒரு தவிப்பு நம்ம வாழ்க்கையில் ஏற்படுகிறது. உடனே நம்ம அந்த வசனம் நிறைவேறணும்னு ஜெபம் பண்ணுறோம் வச்சு. ஆனால் நாம் ஜெபித்து 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 கொஞ்ச காலத்திலேயே நிறைவேறாது என்று நினைத்து நம்ம என்ன பண்ணிடுறோம், ஓரம் கட்டிடுறோம். திரும்ப இன்னொரு வசனத்தை எடுத்துக்கிறோம். எலியா நம்ம வேதத்தில் வாசிக்கும் பொழுது அந்த தன்னுடைய வேலைக்காரனை போய் பாருன்றான். வெளியில் போய் மழை வரப்போது போய் பாருன்றான். போய் பார்த்துட்டு ஒன்றும் இல்லை, நல்லா ப்ளூ ஸ்கையாக இருக்குன்றான். திரும்ப போய் பாருன்றான். திரும்ப போகிறான், ஒன்றும் இல்லைன்றான். 7 தரம் போய் பாருன்றான். அப்புறம் ஆனால் அந்த வேலைக்காரனுக்கு சலிப்பு இருந்திருக்கலாம். நான் ஒன்றுமே இல்லை, ஒரு போய் பாருன்றாரு. ஒன்றுமே இல்லையே, மேகமே இல்லையேன்னு. மேகம் இருந்தால் தானே, இருட்டிகிட்டு இருந்தால் தானே, நல்ல வெயில் அடிக்குது, மழை வருன்றாரு, பெரிய மழை சத்தம் கேட்குதுன்றாரு. எப்படி இது நடக்கும்னு அவனுக்குள்ள யோசனை இருக்கும். ஆனாலும் அவன் எஜமானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு போனான். இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறான். அந்த வார்த்தை நம்முடைய பரம எஜமானுடைய வார்த்தை. அதைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு அதை நாம் வைத்து தொடர்ந்து நம்ம ஜெபிக்கணும். அந்த ஜெபிப்பதற்கு முன்பாக நம்ம வாழ்க்கையில் சந்தேகப்படக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை குறித்த சந்தேகம் இருக்கக்கூடாது. 2வதாக, இது என் வாழ்க்கையில் நிறைவேறும் என்ற முழு நிச்சயமாக நம்பினான்னு இருக்கு. 2வது, உங்கள் வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் நிறைவேறணும் அப்படின்னு சொன்னால் முதலாவது சந்தேகத்தை எடுத்து போடுங்க. இதெல்லாம் நடக்குமா, அதுவோ இதுவோ, இதெல்லாம் நடக்காது என் வாழ்க்கையில், அங்கே நடந்துச்சு, பைபிளில் எழுதியிருக்கான, என் வாழ்க்கையில் நடக்குமா என்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கலாம். இன்றைக்கு வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றப்படுவது தான் வாக்குத்தத்தம். அதுக்கு பேர் தான் வாக்குத்தத்தம். அல்லேலூயா. மனுஷன் இன்றைக்கு வாக்கு கொடுப்பான், வாக்கு தத்தம் இல்லை, வாக்கு கொடுப்பான். சொல்லணும்னா இங்கிலீஷில் ஒரே வார்த்தை ப்ராமிஸ் பண்ணுவான். ஆனால் அவனுடைய வாக்கு நிறைவேற்றப்படாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் கொடுக்கிற வாக்கு அது நிச்சயம் நிறைவேறும். ஆனால் நீங்கள் நான் நிறைவேறும்படியாக செய்ய வேண்டிய 3 விஷயம். 1, அந்த வார்த்தை, அந்த வாக்குத்தத்தத்தை குறித்த சந்தேகம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் வாழ்க்கையில் சூழ்நிலை ஒன்றுமே இல்லை, சாதகமான சூழ்நிலையே இல்லை. எப்படி அந்த வேலைக்காரன் போய் பார்க்குறான், மழை வரதுக்கூடிய சாதகமான சூழ்நிலையே இல்லை. ஆனாலும் அந்த எஜமான் வார்த்தை கீழ்ப்படிஞ்சு போனாங்க. 7வது முறை வரும்போது சின்ன உள்ளங்கை அளவு மேகம் இருக்குன்னு சொன்னான். இந்த உள்ளங்கை அளவு மேகம் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் நடக்கிறது போல ஒரு சூழ்நிலை இருந்தாலும்,
அந்த சூழ்நிலையை ஆண்டவர் முழுவதுமாக மாற்றி அதை நம் வாழ்க்கையில் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனுடைய வாக்கு தத்தங்களை அவன் அவிசுவாசமாக சந்தேகப்படலை. அவன் சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு மனுஷன் அறிவியல் பூர்வமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், சயின்ஸ் என்ன சொல்லுது, ஒரு மனுஷனுக்கோ ஒரு மனுஷிக்கோ ஒரு பிள்ளை பிறக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஹெல்த்தில் எந்த ஒரு இஷ்யூவும் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் இங்கே அந்த உணர்ச்சிகள், அந்த ஃபீலிங்கே இல்லை. சரீரம் செத்து போச்சு. 75 வயது ஆபிரகாமுக்கு. சாராளுக்கு அவங்க ஆபிரகாமை விட 10 வயது குறைவானவங்க. 2 பேருக்கும் சரீரம் செத்து போச்சு. ஸ்திரீகளுக்கான வழிபாடு நின்று போயிடுச்சுன்னு பைபிள் எழுதியிருக்கு தெளிவா. ஆனால் ஆபிரகாம் சந்தேகப்படவில்லை. அல்லேலூயா. தன்னை சுற்றி நடக்கிற தன் சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை குறித்து அவன் பெருசா நினைக்கவே இல்லை. அல்லேலூயா. இது நிறைவேறாத நினைக்கவே இல்லை. கடவுளுடைய வாக்கு தத்தத்தை அவன் உறுதியாக பற்றி கொண்டவனாக இருந்தான். அல்லேலூயா. 2வதாக நாம் பார்க்கிறோம், முழு நிச்சயமா நம்பினானா. நிச்சயமாக கர்த்தர் இதை நிறைவேற்றி முடிப்பார், என் வாழ்க்கையில் நடக்கும். அவர் அதுக்கு முன்னால் அவனை கூப்பிட்டு காமிச்சிட்டார். 17ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் பார்க்கும் பொழுது, ஆபிரகாம் இல்லைவா அப்படின்னாரு. வானத்தை கொஞ்சம் அண்ணாந்து பாரு அப்படின்றாரு. அவன் பார்க்குறான், எண்ணு நட்சத்திரத்தன்றாரு. உன்னால் என்ன முடியுமானா எண்ணு, உன் சந்ததியை இது போல நான் பெருக பண்ணுவேன் வாக்கு கொடுக்குறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் சொல்ற, கடற்கரை மணலை பாரு, அந்த மணலை உன்னால் என்ன முடியுமானா என்ன, அது போல உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்துட்டாரு. ஆனால் சூழ்நிலை சாதகமாக இல்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை அவன் அவிசுவாசமாக சந்தேகப்படவில்லை. முழு நிச்சயமாக கர்த்தர் இதை என் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் என்று நம்பினான். விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் வித்தியாசம் இருக்கு. அவன் நம்பினான். 2வதாக அவன் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பினான், முழு நிச்சயமாக நம்பினான். 3வதாக பெற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே கடவுளை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டான். ஆமேன், அல்லேலூயா. கடவுள் இதை எனக்கு செய்துவார் என்று சொல்லியிருக்கிறார், நம்பி இருக்கிறேன், நிச்சயமாக எனக்கு நடக்கும் என்று கடவுளை மகிமைப்படுத்த ஆரம்பித்தான். அல்லேலூயா. கடவுளை துதிக்க ஆரம்பித்தான். இன்றைக்கு நம் வாழ்க்கையில் வாக்குத்தத்தங்களை அநேக பெற்று கொண்டிருக்கிறோம், நிறைவேறாமலேயே போயிடுச்சு. அது காரணம் ஆண்டவருடைய வார்த்தை அல்ல, நீங்களும் நானும் இந்த 3 விஷயத்தில் உறுதியாக இல்லாமல் போனதுனால. உடனே ஓரம் கட்டிடுறோம். இலையில சாப்பாடு சில நேரத்தில் பிடிக்கிறத ஓரம் கட்டுற மாதிரி ஓரம் கட்டிட்டு அடுத்ததை ஒன்று எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி அடுத்த வசனத்தை நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்துக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை, நான் மறுபடியும் சொல்லுகிறேன், அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய வசனத்திற்கு முடிவில்லை. அவருடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. கர்த்தருடைய வார்த்தையும் ஒளிந்து போவதில்லை. அந்த வார்த்தை, அவர் வாக்குத்தத்தமாய் கொடுக்கிற வார்த்தை நிச்சயம் நம் வாழ்க்கையில் நிறைவேறும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இங்கே நாம் வாசிக்கிறோம், ஆபிரகாம் வாழ்க்கையிலே ரோமர் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் நாம் வாசித்தோம். அதுக்கு முன்னதாக 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். விசுவாசத்தில் அவன் பலவீனமாக இருக்கவில்லை. 100 வயது தன் சரீரம் செத்து போனதையும், சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அவன் சூழ்நிலையை நினைச்சு பார்க்கல. நம்ம சூழ்நிலையை பார்க்குறோம். அதனால தான் அவனுடைய வாக்கு தத்தத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாமல் தவிக்கிறோம். அவன் சூழ்நிலையை பார்க்கவே இல்லை. 21ஆம் வசனம் படிங்க. இப்ப தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அவர் வல்லவராய் இருக்கிறார். ஏன் அப்படின்னா வாசிங்க, முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானால், அங்கே நாம் வாசிக்கும் பொழுது, அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தேவன். அல்லேலூயா. ஒன்று இல்லை, ஆனால் அவரால் உண்டு பண்ண முடியும்.
ரிம்ஸ் மாணவர்களுக்கு நான் லோகோஸ் ரேமா என்கிற ஒரு சப்ஜெக்ட் நடத்திட்டு இருக்கிறேன், கடவுளுடைய வார்த்தை குறித்து. இன்றைக்கு கடவுளுடைய வார்த்தை லோகோஸ் என்று சொன்னால் ஒன்று இல்லாததை ஆண்டவர் சிருஷ்டிக்கிறார். சிருஷ்டிக்கிறது தான் லோகோஸ். மனுஷன் ஒன்றை உருவாக்குறான், ரெண்டு பொருளை வச்சு மூணாவதாக ஒன்றை உருவாக்க முடியும். ஆனால் ஆண்டவர் ஒன்றுமே இல்லாத இடத்துல அவர் வார்த்தையை அனுப்புகிறார், உண்டாக கடவுது, உடனே உருவாகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தேவன். அந்த வசனத்தை கூட வாசிக்கலாமா? அதே ரோமர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக. He is the creator, சிருஷ்டிகர்த்தர். அவர் சிருஷ்டிப்பு என்பது வேற, மேடு அப்படின்றது வேற. மேட் இன் ஜப்பான், மேட் இன் இந்தியா அப்படின்னா ஒரு புதுசாக ஒரு பொருளை எதையுமே கண்டுபிடிக்க முடியாது மனுஷனால். இருக்கிற பொருளை வச்சு கலப்படம் பண்ணி இன்னொன்று வந்து புதுசாக ஒரு ஃபார்ம் பண்ணுறது, அதோடைய டெவலப் பண்ணுறது தான். மனுஷனால் ஒன்றையும் சிருஷ்டிக்க முடியாது, தேவனால் மாத்திரம்தான் உருவாக்க முடியும். அவர் தான் சிருஷ்டிகர்த்தர். ஒன்று இல்லாதவைகளை அவர் வரவழைக்கிற தேவன். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை நாம் பார்க்கும் பொழுது ஆபிரகாம் வாழ்க்கையிலே அவர் கிரியையாக செய்து முடித்தார். இதை செய்து முடிப்பதற்கு எத்தனை வருஷம் ஆச்சு சொல்லுங்க? 25 வருஷம். இந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவது எத்தனை ஆண்டு? 25 வருஷம் அவன் சந்தேகப்படாமல் இருந்தான் பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்திருக்க அவன் தன் சூழ்நிலையை பார்க்கவில்லை, சந்தேகப்படாமல் இருந்தான். அவன் வாழ்க்கையில் அந்த வாக்கு தத்தம் நிறைவேறும் என்கிற நம்பிக்கையோடே அவன் காத்திருந்தான் வாசிக்கிறோம். இன்றைக்கு வாக்கு தத்தம் நிறைவேறணும்னா 3 விஷயம் சொன்னேன். அதோடு கூட 4வது பொறுமை நமக்கு அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. வாக்குத்தத்தம் யாக்கோபு நிருபத்தில் வாசிக்கும் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு பொறுமையோடு காத்திருக்கணும். பொறுமை நமக்கு அவசியமாக இருக்கிறது. 2வது 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 24வது வசனம். சாலமோனை குறித்து நாம் பார்க்கிறோம். என் தகப்பனாகிய தாவீது அவருக்கு நீங்க செஞ்ச வாக்கு தத்தத்தை இந்த நாளில் என்ன பண்ணீங்க? என்னுடைய வாழ்க்கையில் அதை என்ன பண்ணுங்க? நிறைவேற்றி முடிச்சிருக்கிறீங்க. இதுதான் நான் சொன்னேன். ஒரு சந்ததிக்கு வாக்கு கொடுக்கிறாரு, ஆனால் அவன் பிள்ளையுடைய வாழ்க்கையில் அதை நிறைவேற்றி முடிக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நம்ம சில நேரத்தில் கேள்வி கேட்குறோம், அந்த வாக்கு தத்தம் கொடுத்தீங்களே இன்னும் நடக்கலையேன்னு. சில வாக்கு தத்தங்களை நமக்கு அடுத்த சந்ததியிலையும் நிறைவேற்றுவார். அவரை நான் கேள்வி கேட்க முடியாது. ஆமென், அல்லேலூயா. ஆனால் வாக்கு தத்தம் நிறைவேறும், நிச்சயமாக நிறைவேறும். அல்லேலூயா. தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்தாரு, நீ ஆலயத்தை கட்டுவே அப்படின்னு. ஆனால் கடைசியில் அவனை கட்ட விடலை. அவன் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருந்தான். நீங்கள் பைபிளை வாசிச்சிங்கன்னா எல்லாவற்றையும் ஆயத்தமாக வச்சுருந்தான். ஆனால் என்ன பண்ணிட்டாரு? நீ கட்டக்கூடாதுப்பான்ட்டார். அவனுக்கு ரொம்ப ஆசானா. அடுத்து அவன்கிட்ட சொல்லிட்டாரு, அவர் வாக்கு என்ன கொடுத்தாரு? வாக்கு தத்துவம், எனக்கு ஒரு ஆலயத்தை நீ கட்டுவேன்னு. ஆனால் இப்போ என்ன சொல்லிட்டாரு? நீ கட்ட மாட்ட, உன் வம்சத்தில் வரக்கூடிய உன் சந்ததி ஆகிய உன் மகன் தான் அதை எனக்கு கட்டணும் அப்படின்ட்டார். அப்போ வாக்கு தத்தங்கள்
கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவம் நிச்சயம் நிறைவேறும். ஆனால் சில நேரங்கள் சில இடங்களிலே நாம் பார்க்கிறோம், நமக்கு வாக்கு கொடுத்ததை நம்முடைய அடுத்த சந்ததியிலே அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம யோசிக்கலாம், என்னடா இது. ஒரு இடத்துல ஒரு பழமொழி சொல்கிறாங்க, ஓசியாவில் சொல்கிறாரு, மகன் சாப்பிட்டானா அப்பாவுடைய பல்லு கூசமாக இருக்குதான், கூச்சம் எடுக்குதான். அப்பா சாப்பிட்டாரும் மகனுடைய பல்லு கூசமாக இருக்குதான். அதாவது புளிப்பு சாப்பிட்டா, மாங்காய் சாப்பிட்டா. இது எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி. ஆண்டவர் தன்னுடைய வாக்கு தத்தத்தை குறித்து நாம் இங்கே பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னு சொல்லி அந்த வாக்கு தத்தை 20ஆம் வசனம் படிங்க. நிறைவேற்றினார் சொன்னபடியே எழும்பி ஆமேன். ஒரு ஆலயத்தை கட்டினேன். அங்கே வசனம் வாசிக்கும் பொழுது தொடர்ந்து கர்த்தர் தம்முடைய வார்த்தையில் சொன்னதை அவருடைய கரத்தினாலே செய்து முடித்தாராம். ஆமேன் சொல்லுவோமா? அல்லேலூயா. அவர் வாக்கு கொடுத்ததை அவருடைய கரத்தினாலே கிரியையினாலே செய்து முடிக்கிறார். கிரியையினாலே, தம்முடைய வாக்கு தத்தத்தை கிரியையினாலே அவர் செயலிலே செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் வார்த்தையில் வல்லவர், செயல்களிலே மகத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் செயலிலே வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஒன்று ராஜாக்கள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 56வது வசனத்தை வாசிங்க. அடுத்து நான் பார்க்கிறோம், அவருடைய வாக்குத்தத்தம் பண்ணினபடி இளைப்பாறுதலை கொடுக்கிறார். சாலமோன் நாட்களில் யுத்தம் இல்லாது இருந்ததுன்னு பைபிளில் வாசிக்கிறோம். தாவீது நாட்களில் சண்டை இருந்துக்கிட்டே இருந்தது. சாலமோன் நாட்களில் யுத்தம் இல்லாமல் இருந்தது. கடவுள் அதுவும் வாக்குத்தத்தமாக கொடுத்தாரு, உனக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன். அந்த தேசத்தில் சாலமோன் நாட்களிலே சண்டை இல்லை, சமாதானமாக இருந்தாங்க, எல்லாரும் இளைப்பாறுதலுக்குள்ளே இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்திய தேசத்திற்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை நடக்குது. இது வரைக்கும் யுத்தம் இல்லாமல் எல்லாரும் இளைப்பாறுதலாக இருந்தாங்க. அவங்கவுங்க பீரியடு பயிற்சி எடுத்துக்கிட்டு போவாங்க, வருவாங்க, சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க. ஆனால் இப்போ அப்படி இருக்க முடியாது. அல்லேலூயா. இப்போ எல்லாருக்கும் கொஞ்சம் டென்ஷன் தான். ரெண்டாவது, லீவில் போனால் எல்லாரையுமே பேக் வரணும் அப்படின்றாங்க. சில பேர் ஒரு நாள் லீவ் எடுத்துக்கு நான் போயிட்டு வந்துடுறேன், 2 நாள், அதெல்லாம் கிடையாது. எல்லாரும் திரும்ப வரணும். இளைப்பாறுதல் இல்லாத ஒரு நாட்களுக்குள்ளே நம்முடைய தேசம் இருக்கிறது. நாம் ஏற்கனவே ஜெப குறிப்பு உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கிறது. நீங்கள் வெளியே போகும்போது வாங்கி செல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதத்திற்கும் அடுத்த மாதத்திற்குரிய ஜெப குறிப்பு இருக்குது. தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா இளைப்பாறுதல் இங்கே நம்ம இருக்கிறோம், பார்டர் எங்கேயோ இருக்குது, அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை. அவங்க டார்கெட்டை எல்லா ஏர்போர்ட்டையும் தகர்க்கணும்னு பார்க்குறாங்க முதல்ல. அதனால தான் அங்கங்கே செக்யூரிட்டி பலப்படுத்தி இருக்கிறாங்க. அப்போ தேசம் நல்ல கவனிங்க, யுத்தம் இல்லாத இருந்தது. அதுவும் கர்த்தருடைய ஒரு திட்டம். அவருடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு சாதகமான சூழ்நிலையை கொடுத்து சாலமோன் நாட்களிலே ஆலயத்தை கட்டுவதற்கு வேறு எந்த வேலையும் இல்லை, எந்த டென்ஷனும் இல்லை. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் அதை நிறைவேற்றினார். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு அவர் வாக்கு கொடுத்ததை அவர் நிறைவேற்றுகிறவர். இதை நாம் இங்கே வாசிக்கிறோம். அவருடைய வாக்கு தத்தம் தவறாது, நிச்சயமாக நிறைவேற்றி முடிப்பார். அவர் நிச்சயமாக நிறைவேற்றி முடிப்பார். மூன்றாவது ஒரு காரியத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். எசேக்கியேல் ராஜாவுடைய நாட்களை குறித்து நாம் பார்க்கிறோம். 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். மூன்றாவது அங்கே நாம் பார்க்கிறோம், எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையிலே வாக்கு தத்தம், என்ன வாக்கு கொடுத்தார். என்ன அற்புதத்தை கட்டளையிட்டார் நாம் பார்க்கும் பொழுது அங்கே தெளிவாக நாம் பார்க்க முடியும். அவர் 15 ஆண்டுகள்
எசேக்கியாவுக்கு ஆயுசுனால கூட்டி கொடுக்குறார். இது எவ்வளோ நாட்களில் நடந்துச்சு அப்படின்னா, நாட்கள் இல்லை, ஒரு சில மணி நேரம் இல்லை, 1 ஹவருக்குள்ளேயே நடந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி அனுப்புகிறார். எசேக்கியா ராஜாவிட்ட போ, உன் ஆயுசு நாள் முடிஞ்சிடுச்சு, வீட்டு காரியத்தில் ஒழுங்குபடுத்து, அவ்வளோதான், நீ காலி. அவன் போய் சொல்லிட்டான். சொல்லிட்டு திரும்புகிறான். உடனே எசேக்கியா ராஜா சுவர் பக்கமாக திரும்பி முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு அழுது ஜெபம் பண்ணுறான். ஆண்டவரே, இவ்வளோ சீக்கிரம்னா நான் இன்னும் வீட்டு காரியத்தில் ஒழுங்குபடுத்த எனக்கு டைம் இல்லையே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு அவன் கண்ணீரோட சுவர் பக்கமாக திரும்பி அவன் ஜெபித்தான். அவன் ஜெபத்தில் அவன் ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறான். நான் தேவரீர் உமக்கு முன்பாக நான் எவ்வளவு உண்மையாக இருந்தேன் என்பதை நினைச்சு பாருங்க. அவன் ஜெபம் பண்ணுறான். ஜெபம் பண்ணி அவன் அழும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சு, உனக்கு ஆயுசுனால நான் கூட்டி கொடுப்பேன் 15 வருஷம்னு. அதை உறுதிப்படுத்தும்படியாக யார் சொல்லிட்டு போனாரோ அந்த ஏசாயா தீர்க்கதரிசி, பார்த்தீங்கன்னா பைபிளில் சொல்லியிருக்கு, அந்த அரண்மனையின் முற்றத்தை தாண்டுவதற்குள்ள மறுபடியும் கடவுள் அவனோடு பேசுகிறாரு, தீர்க்கதரிசியோட. போய் சொல்லிட்டு வா. இந்த வாக்கு தத்துவம், அந்த வாக்கு ஆண்டவர் கொடுத்து 1 மணி நேரம் கூட இல்லை. அல்லேலூயா. அவன் முற்றத்துக்குள்ளே போயிட்டு பாதி அரண்மனை தாண்டுவதற்குள்ளே கடவுளுடைய வார்த்தை வந்துடுச்சு. ஒரு அரை மணி நேரம் எடுத்துக்கோ, ஒரு 1/2 கிலோமீட்டர்னா வச்சுங்களேன், இல்லை 1 கிலோமீட்டர் கூட வச்சுங்களேன். அவன் பாதி தூரம் போயிட்டான். திரும்ப கடவுளுடைய வார்த்தை வருது, போய் சொல்லுன்னு. வந்து சொல்லுகிறான். இன்றைக்கு வாக்கு கொடுக்கிற தேவன். நாம் என்ன எதிர்பார்க்குறோம்? உடனே நடக்கணும், ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி நடக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த வாக்கு ஆண்டவர் அப்பொழுதே கொடுத்தார். எசேக்கியா ராஜாவுக்கு 15 ஆண்டுகள் அவன் ஆயுசு நாளை கூட்டி கொடுத்தார். அல்லேலூயா. அதை உறுதிப்படுத்த எந்த தீர்க்கதரிசி சொன்னாரோ அவரையே கொண்டு மறுபடியும் பேச வைக்கிறாரு. இன்றைக்கு கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் செயலாக அவர் செயல்படுத்துகிற விதத்தில் இருக்கிறதை நாம் பார்த்தோம். நமக்கு நேரம் இல்லை. இந்த ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நாம் இன்றைக்கு தியானித்திருக்கிறோம். கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் இன்றைக்கு நாம் ஆம் என்றும் சொல்லுங்க, அவருக்குள்ளே ஆமீன் என்றும் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த காலையில் வந்திருக்கிற நாம் எல்லாரும் கண்களை மூடி ஆபிரகாம் வாழ்க்கையிலே, சாலமோன் வாழ்க்கையிலே, எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்ததான காரியங்களை நாம் இந்த வேளையிலே சிந்தையிலே கொண்டு வருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படியிடுவோம். நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா.